காடு ஒரு அழகான அமைதியான இடம். அங்க போனாலே அங்க கத்துற பறவைகளோட சவுண்டு, காத்து, இந்த இயற்கையெல்லாம் ரசிக்கும் போது அது சொர்க்கம் போல இருக்கும். ஆனா அந்த காட்டுக்கு ஒரு கொடூரமான பக்கம் இருக்கு. அந்த கொடூர பக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமா இந்த ரெண்டு பொண்ணுங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. நான் அடிச்சு சொல்லுவேன், உங்களால இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ஸே பண்ண முடியாது. ஒருவேளை நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஃபுல்லா பாருங்க. நான் தான் அஜிரன். வெல்கம் டு மர்மமான உலகம். இந்த கதை நெதர்லாந்து நாட்டில் நடக்குது. அந்த ஊர்ல ரெண்டு பொண்ணுங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு பேர் கிரீஸ், இன்னொரு பொண்ணு பேர் லிசான். கிரீஸுக்கு 21 வயசு, லிசானுக்கு 22 வயசு. இந்த ரெண்டு பொண்ணுங்களும் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுல இருக்காங்க. சோ இவங்க என்ன பண்றாங்க, பனாமாக்கு ஒரு ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. கையில கேஷ் இல்ல, அதனால பக்கத்துல இருக்கிற ஒரு காஃபி ஷாப்ல வேலை செய்யறாங்க. ஒரு 6 மாசமா அந்த காஃபி ஷாப்ல வேலை செஞ்சுட்டு காசு ரெடி பண்ணிடுறாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் ட்ரிப்புக்கு கிளம்பி ரெடி ஆயிட்டாங்க. ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பாவுக்கும் பாய் எல்லாம் சொல்லிட்டு அதான் நெதர்லாந்துல இருந்து கிளம்பி பனாமாக்கு வந்துடுறாங்க. இவங்க பனாமாக்கு வந்த நாள் என்ன அப்படின்னா 2014 மார்ச் 15ஆம் தேதி பனாமால கால் வச்சிட்டாங்க. அங்கிருந்து போய் ஹோட்டல்ல ரூம் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு 2 வாரம் செம்ம என்ஜாய்மெண்ட். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. எங்கெங்க போகணுமோ அங்க சுத்துறாங்க, பீச்சுக்கு போறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டயும் நல்லா இவங்க பழகுனதால ஜாலியா இன்னுமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தங்கிட்டு இருக்க இடம் பேர் பொகோட்டேன்ற ஒரு மலை அடிவாரத்துல இருக்கிற ஒரு கிராமம். அங்க மலை காடு இந்த மாதிரி நிறைய இருக்கிறதால கிரீஸும் லிசானும் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா ட்ரக்கிங் மாதிரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளான் பண்றாங்க. ஒரு 1 டே ட்ரக்கிங் அப்படின்ற பிளான் தான் இவங்களோட பிளான். இவங்க எப்ப பிளான் பண்றாங்க அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி. இந்த ஊருக்கு வந்தது மார்ச் 15. அதுல இருந்து ஒரு 15 நாள் இங்க எல்லாமே ஜாலியா சுத்தி பார்த்துட்டாங்க. சரி காட்டுக்கு ஒரு ட்ரிப் போலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ண நாள் ஏப்ரல் 1. இவங்க 1 டே ட்ரிப் தான் பிளான் பண்ணாங்க. சோ அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா அதிகமான திங்ஸ்லாம் பேக்ல பேக் பண்ணல. இவங்க ரெண்டு பேரோட போனு, போட்டோ எல்லாம் பிடிக்கிறதுக்காக ஒரு கேமரா எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடறதுக்கு கொஞ்சம் ஃபுட்டு, அப்புறம் வாட்டர் பாட்டில், அவ்வளவுதான். இந்த பேசிக் நீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ட்ரிப்பு கிளம்பிட்டாங்க. போகும்போது ஹோட்டல்ல சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நாங்க பக்கத்துல இருக்க காட்டுக்கு ட்ரக்கிங் மாதிரி போய் சுத்தி பார்த்துட்டு ஈவினிங் வந்துருவோம், சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஹோட்டல்லையும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹோட்டல்ல வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஈவினிங் ஆயிடுச்சு, அவங்க ரெண்டு பேரும் வரல. மறுநாள் காலையும் ஆகுது, அவங்க வரல. சோ இப்படியே 2 நாள் ஆகியும் இவங்க வராததால ஹோட்டல்ல ஒரு டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா 2 டேஸ் இவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க, போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன், ஒரே நாள் ட்ரிப் தானே, காலைல போயிட்டு சாயந்தரம் வருவோம் தான் சொன்னாங்க. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா 2 நாள் ஆகியும் இவங்க வராததால இவங்க போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லிட்டாங்க, எங்க ஹோட்டல்ல 2 கெஸ்ட்டுங்க ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க, பக்கத்துல இருக்கிற காட்டுல சுத்தி பார்த்துட்டு வரலான்னு போனாங்க, அவங்க மிஸ் ஆயிட்டு இருப்பாங்க போல, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லிட்டாங்க. போலீஸுக்கு புரிஞ்சிருச்சு, இவங்க காட்டுக்குள்ள டீப்பா போயிட்டு மிஸ் ஆயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சு. 2 டேஸ் தானே இருக்கு, இவங்க மிஸ் ஆகி 2 நாள் தான் இருக்கு, அப்போ நிறைய சான்ஸ் இருக்கு இவங்க உயிரோட இருக்கிறதுக்கு. ஏன்னா 2 நாள் தான். அதனால போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபாஸ்டா ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மோப்ப நாயெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூப்பிட்டு காட்டுக்குள்ள தேட போயிட்டாங்க. கீழே போனாலுமே ஹெலிகாப்டர் மேலேயும் கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர்லயே ஒரு ரவுண்ட்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம லோக்கல் இருக்காங்க இல்லையா, அந்த பீப்புள்ஸ், இந்த கைடு, இந்த மாதிரி லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, இந்த காட்டை பத்தி நிறைய விஷயம் தெரியும் இல்லையா, அதனால அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு ரொம்ப டீப்பா தேடுறாங்க. என்னதான் இவங்க இப்படி தேடிட்டே இருந்தாலுமே ஒரு சின்ன க்ளூ கூட அவங்க ரெண்டு பேரை பத்தி கிடைக்கல. லாஸ்ட் வரைக்கும் அவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்கல, மிஸ்ஸிங் ஆயிட்டாங்க. இப்படியே ஒரு 3 மாசம் போயிடுச்சு. 3 மாசமா இவங்களை பத்தி ஒரு க்ளூ கூட கிடைக்கல. அந்த ஊர் ஒரு லோக்கல் பொண்ணு பக்கத்துல இருக்கிற ஆறுல போயிட்டு துணி துவைக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க 3 மாசத்துக்கு அப்புறம். அப்படி போகும்போது அந்த ஆத்தங்கர ஓரத்துல பார்த்தா அப்படின்னா இவங்க யூஸ் பண்ணாங்கல்ல, அதை போகும்போது திங்ஸ் எடுத்துட்டு போனாங்கல்ல, அந்த பேக் கிடைக்குது. இதை பார்த்த உடனே அந்த பொண்ணு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுச்சு, இந்த மாதிரி பேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸும் அங்க வராங்க. அந்த பேக்கை செக் பண்ணி பார்த்தா உள்ள 2 மொபைல் போன் இருக்குது, கேமரா இருக்கு, அப்புறம் சில திங்ஸ் எல்லாம் இருக்கு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பேக் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சோ எந்த டேமேஜஸ்மே இல்லாம அப்படி நல்லா இருக்கு. இதுவே போலீஸ்க்கு ஒரு சந்தேகம், ஏன்னா இவங்க காட்டுக்குள்ள போயிருக்காங்க, அங்க என்ன யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, பட் ஆனா பேக் பார்த்தா ஃப்ரெஷ்ஷா இருக்குது. சோ இது ஒரு டவுட். சரி ஓகே, பேக் இருக்கு, வேற எதனா பொருள் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாமே சுத்தி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்கங்க சில எலும்புகள்லாம் தெரியுது.
அதை வந்து போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. இந்த எலும்பு பார்த்த உடனே போலீஸ்க்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு, ஒருவேளை இவங்க 2 பேரோட எலும்பா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் பட்ட இவங்க டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்புறாங்க. அப்படி டிஎன்ஏ டெஸ்ட் போயிட்டு ரிசல்ட்டும் வருது. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த ரிசல்ட்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, இது இவங்க 2 பேரோட எலும்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நல்லா தெளிவா புரியுது, அவங்க 2 பேரும் செத்துட்டாங்க. கதை இதோட முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க, கதையே இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் எப்படி செத்தாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஸோ அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கட்டமா என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பேக்ல வந்து என்ன நினைச்சு 2 மொபைல் போன், கிரீஸ் இது ஒரு போனு, லிசானோட இன்னொரு போனு, இந்த 2 மொபைல் போனு அப்புறம் கேமரா இருந்துச்சு. சரி ஓகே, இதுல என்ன விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல்ல போனை செக் பண்றாங்க. இவங்க இந்த காட்டுக்குள்ள எப்ப ட்ரிப் போனாங்க, ஏப்ரல் 1ஆம் தேதி. அவங்க அன்னைக்கு அந்த ஏப்ரல் 1ஆம் தேதி காட்டுக்குள்ள போயிட்டாங்கல்ல, அன்னைக்கு வந்து 4:39 PM, எக்ஸாக்டா 4:39 PMக்கு ஒரு எமர்ஜென்சி கால் பண்ணியிருக்காங்க. 112க்கு ஒரு கால் பண்ணியிருக்காங்க. அவசர ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நிமிஷத்துக்கு அப்புறமே 911க்கும் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு அந்த காட்டுக்குள்ள. அதனால தான் இவங்க எமர்ஜென்சிக்கு இந்த 2 நம்பருக்கும், அதாவது 112க்கும் 911க்கும் இவங்க கால் பண்ணியிருக்காங்க. இது அந்த ஏப்ரல் 1ஆம் தேதி மட்டும் நடக்கல, கிட்டத்தட்ட 11 நாள் வந்து இவங்க இந்த மாதிரியே கால் பண்ணியிருக்காங்க. 112க்கும் 911க்கும் கண்டினியூஸா 11 நாள் வந்து இவங்க கால் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், 11 நாள் எப்படி சார்ஜ் இருந்திருக்கும் மொபைல் ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனில் அவ்வளோ நாள் சார்ஜ் இருக்காது. ஸோ இவங்க யூஸ் பண்ணுற ஃபோன் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபோன் எடுத்துருப்பாங்க போல. ஃபோன் எடுத்து கால் பண்ணிட்டு ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அப்படின்னா ஃபோனை வந்து அகைன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு விட்டுறாங்க. இதே மாதிரி மறுநாள் எடுக்கிறாங்க, கால் பண்ணுறாங்க, ரீச் ஆகலை, சுவிட்ச் ஆஃப். அகைன் இது ரிப்பீட் ஆகுது. இப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணி பேட்டரியை வந்து சேவ் பண்ணி வச்சு 11 நாள் வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோன் டெட் ஆயிடுச்சு. இவங்க ரொம்ப காட்டுக்குள்ள டீப்பா போனதால டவரும் கிடைக்கல, சிக்னலும் இல்லை, ஸோ ஃபோனும் கனெக்ட் ஆகலை. ஃபோனில் வந்து இந்த 11 நாள் வந்து எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணியிருக்காங்க டேட்டாவை தவிர வேற எதுவும் ஃபோனில் இல்லை. சரி, கேமரா இருக்குல்ல, அந்த கேமரால என்ன டேட்டாஸ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு கேமராவை எடுத்து ஆன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ட்ரிப் வந்து ரொம்ப அழகா ஸ்டார்ட் ஆயிருக்கு அவங்க 2 பேரும். ஏன் அப்படின்னா, இவங்க போற வழியில் ஃபுல்லா போட்டோ எடுத்துன்னு போயிருக்காங்க. இந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது தெளிவா தெரியுது இவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே போயிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போட்டோஸ் முடிஞ்சு டெட் எண்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த காட்டுல இவ்வளவு தூரம் தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு தூரம் இருக்கு இல்லையா, அதையும் தாண்டி உள்ள போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்பதான் போலீஸ் கொஞ்சம் புரியுது, ஒருவேளை இவங்க வந்து இவ்வளவு தூரம் தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, அதையும் தாண்டி உள்ள போனதால இவங்க அங்க என்ன மிஸ் ஆயிட்டு இருக்கலாம், ஸோ வந்த வழியை மறந்துட்டு இருக்கலாம், அதனாலதான் எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ஒரு ஐடியாவுக்கு வராங்க. இவங்க எத்தனை நாள் வந்து போன் ஆன்ல இருந்துச்சு, 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் போன் வந்து ஆன்ல இருந்துச்சு, எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 2 டேட்டுக்கு பிட்வீன்ல 8ஆம் தேதி அந்த கேமரால சில போட்டோஸ் வந்து இவங்க எடுக்கிறாங்க. நைட் 1 மணிலிருந்து 4 மணி வரைக்கும், 8ஆம் தேதி நைட் 1 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் சம்பந்தமே இல்லாம சில போட்டோஸ் எடுக்கிறாங்க. தரையை எடுக்கிறது, அப்புறம் வானத்தை எடுக்கிறது, அப்புறம் மரம், செடி, இப்படி சம்மந்தமே இல்லாம போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே போலீஸ்க்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா பிக்சரை கேப்சர் பண்ணலான்னு பார்த்தா கூட அது கூட இல்லை, ஏதோ ரேண்டமா பிக்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது வந்து போலீஸ்க்கு வந்து என்னன்னே புரியல. அப்புறம் முக்கியமான இன்னொரு போட்டோவும் இருக்கு, அதுதான் கிரீஸோட பேக் சைடு இருக்குல்ல, இந்த தலை பேக் சைடு, அதை வந்து போட்டோ எடுத்திருக்காங்க. ஸோ இவ்வளவு போட்டோஸ் இருக்கு. இதை பார்த்த உடனே போலீஸ்க்கு வந்து ஒண்ணுமே புரியல, சம்மந்தமே இல்லாம போட்டோஸ் எடுத்திருக்கா, என்ன விஷயம் ஏது விஷயம் ஒண்ணுமே புரியல. ஸோ இதை தவிர கேமராலையும் வேற எந்த போட்டோஸும் இல்லை. ஸோ போலீஸுக்கு ஒண்ணுமே புரியாததால எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிடுறாங்க. இவங்களுக்கு என்னதான் ஆச்சுன்ற ஒரு ஐடியா பண்ணல, ஏன்னா வெறும் எலும்பு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. உள்ள போனாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு இல்லையா, அதனால வந்து எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு என்கிட்ட இவ்வளவு ஆதாரம் இருக்கு, இதை வச்சு அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்டை கூப்பிடுறாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுக்கப்புறம் கவனமா பாருங்க. இவங்க வந்து அந்த காட்டுக்குள்ள டீப்பா போனாங்க இல்லையா, அப்படி உள்ள போகும்போது இவங்க சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் போட்டோலே சொன்னல, அந்த டெட் எண்டுக்கு போயிட்டாங்க. அதாவது எவ்வளவு தூரம் போனோமோ அதை கூட உள்ள போயிட்டாங்க. ஸோ இவங்க வந்து போன ரூட்டை மறந்துட்டு இருக்கலாம். அதனாலதான் வந்து இவங்க போலீஸ்க்கு எமர்ஜென்சி கால் பண்ணி நம்ம இங்க மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்றாங்க. இவங்க வந்து கண்டிப்பா உள்ள மிஸ் ஆகி தான் செத்து போயிருக்கணும்ன்றதுக்கு இன்னொரு ஆதாரமும் இருக்கு. ஒருவேளை இவங்களை யாருன்னா கடத்தி இருந்தாலோ கொலை பண்ணிட்டு இருந்தாலோ இப்படி கண்டினியூஸா 11 நாள் வந்து இவங்க போன் யூஸ் பண்ணிருக்க முடியாது. கரெக்ட் தானே? ஏன்னா யாருன்னா கொலை பண்ணிட்டாலும் போன் யூஸ் பண்ண முடியாது, கடத்தி இருந்தாலும் இவங்க போன் யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இவங்க கண்டிப்பா மிஸ் ஆகுறது தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அகைன் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நைட்ல அந்த 8ஆம் தேதி எடுத்த போட்டோஸ் இருக்கு இல்லையா, சம்பந்தமே இல்லாம தரை எடுத்தது, வானம் எடுத்தது, செடி மரம் அப்படின்னு எடுத்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து காட்டுல வந்து போறதுக்காக பிளாஷ் லைட், இப்போ ஒரு போட்டோ பிடிச்சா பிளாஷ் வரும்ல, அதை வச்சு வழி பார்க்கறதுக்காக போட்டோஸ் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இவங்க வந்து காட்டுல மாட்டிக்கிட்டு வெளியே வரதுக்கு வழி தெரியாம தான் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஃபைனலா சொல்லிட்டாங்க. அவங்க கண்டிப்பா காட்டுல மாட்டி வெளியே வரதுக்கு வழி தெரியாம செத்து போயிட்டாங்கன்னு தான் நீங்களும் நினைக்கிறீங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். இந்த கதையோட ஸ்பெஷலே இதுதான். நம்ம எந்த கோணத்துல பார்த்தாலுமே அது அந்த கோணத்திலேயே பொருந்தும். இப்ப நான் வந்து மிஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லும் போது கரெக்டா பொருந்துச்சா? ஒருவேளை இவங்க யாருன்னா கொலை பண்ணிட்டு இருந்தா அதையும் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டவுட், அந்த ஆத்தங்கரையில கிடைச்சதுல பேக்கு கண்டினியூஸா 11 நாள் ஒரு பேக் யூஸ் பண்ணா கண்டிப்பா அது டேமேஜ் ஆயிருக்கும். இவங்களுக்கு கிடைச்ச அந்த பேக் வந்து எந்த டேமேஜும் இல்லாம புதுசா இருக்கு. எப்படி அப்படி இருக்கும்? இதுதான் ஃபர்ஸ்ட் டவுட். செகண்ட் டவுட் என்ன அப்படின்னா, இவங்க ஆத்தங்கரையில வந்து அவங்களோட சில எலும்பு கூடுகள் வந்து கிடைச்சிச்சு. ஆக்சுவலா செத்தாங்கன்னா மொத்த எலும்பு தானே கிடைக்கும், சில எலும்புகள் மட்டும் எப்படி கிடைச்சிருச்சு? ஒருவேளை இவங்க யாருன்னா கொலை பண்ணிட்டு அவங்களோட சில எலும்புகள் மட்டும் இங்கிட்ட வந்து போட்டிருப்பாங்களோ அப்படின்ற செகண்ட் டவுட்டும் வருது. மூணாவது டவுட் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இவங்க ஃபோன் பண்ணி எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணாங்களே, அது கிரீஸோட ஃபோனு. அந்த ஃபோனில் 2லேருந்து 3 முறை வந்து பாஸ்வேர்டு வந்து தப்பாக போட்டிருக்காங்க. ஒருவேளை மூணாவதா யாருன்னா வந்து இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்களோ, அதனால தான் பாஸ்வேர்டு தப்பாக போட்டிருக்காங்களோ அப்படின்ற ஒரு கொஸ்டினும் வருது. 4வது முக்கியமான ஆதாரமே இதுதான். பேக் சைட் ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல, அந்த ஃபோட்டோஸ் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பிரைட்னஸ் ஏற்றி சேச்சுரேஷன்லாம் சேஞ்ச் பண்ணி இந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுல நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா கிரீஸோட பேக் சைட்ல இருந்து ரத்தம் வருது. ஒருவேளை கிரீஸை யாருன்னா அட்டாக் பண்ணி ரத்தம் வந்திருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த நைட் போட்டோஸ்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து மாட்டுச்சு. அது என்ன அப்படின்னா போட்டோ 509. ஏன் அப்படின்னா இவங்க நம்ம ஒரு போட்டோஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அது 1 2 3 4 5 சொல்லிட்டு கவுண்ட் ஆகும்ல, அந்த மாதிரி வந்து 508ன்ற ஒரு போட்டோ இருக்கு. அதுக்கப்புறம் 510 அப்படின்ற ஒரு போட்டோ இருக்கு. சென்டர்ல இருந்த 509 அப்படின்ற போட்டோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை லிசான் வந்து போட்டோஸ்லாம் எடுக்கும்போது யாருன்னா இவங்க கொலை பண்ண வந்திருப்பாங்க இல்லையா, அவனோட போட்டோ அதில் எடுத்து அவன் இதை டெலீட் பண்ணிட்டானோ. ஏன் அப்படின்னா அது ரிகவரே பண்ண முடியாத மாதிரி டெலீட் பண்ணிருக்கு. இப்போ நம்ம சிஸ்டம்ல போட்டு டெலீட் பண்ண மட்டும் அந்த மாதிரிலாம் ரிகவர் பண்ண முடியாம இருக்கும். நார்மலா டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால முடியலனா கூட கவர்மெண்ட் நினைச்சிச்சுன்னா அதை ரிகவர் பண்ண முடியும். ஆனா இதுல வந்து போட்டோ 509 வந்து ரிகவரே பண்ண முடியாத மாதிரி டெலிட் ஆயிருக்கு. இதுதான் போலீஸ்க்கு இன்னும் அதிகமான டவுட் கிரியேட் பண்ணிருக்கு. அந்த 509ன்ற போட்டோல யார் இருந்தா? இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஒருவேளை இவங்களை யாருன்னா கொலை பண்ணிருப்பாங்கன்ற சந்தேகம் வருது. என்னதான் இவ்வளவு சந்தேகப்பட்டாலுமே போலீஸால ஒரு சாலிட் எவிடன்ஸ் இல்லாததால இந்த கேஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு. ஸோ யார் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை இவங்களே போய் செத்துட்டாங்களா அப்படின்றதும் தெரியல. இவங்க கொலை பண்ணிட்டாங்களா இல்லை இவங்களே மிஸ் ஆகி செத்துட்டாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ் வந்து மிஸ்ஸியாவே இருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டை கொடுக்கும். ஓகே, பாய்.